ஆண்டி அந்த தொப்பூர் மேடை விட்டு அந்த சேலம் விதி விட்டு என் மினி ஆண்டி புறப்படணும். மாயவன் பெருமாள் ஸ்ரீரங்க ரங்கநாத அந்த ஐயா பெருமாள் அந்த கரூர் ரொட்டை விட்டு அந்த தாந்தோடி மலையை விட்டு கொஞ்சம் ஆராய்ஞ்சு பார்க்கணும். ஏன் ஆயும் மாறியாயும் அந்த சமயபுரம் ரொட்டை விட்டு ஆய கொஞ்சம் ஆராய்ஞ்சு பாரும்மா. என் ஆயா முத்து மாறி ஆயானிக்கு புறப்போடு கொஞ்சம் நேரம். 18ஆம் படி கருப்போம் ஐயானிக்கு 18ஆம் படி கருப்போம். ஆயா உனக்கு 12 மணி பூசக்கியம் அந்த காவல் தெய்வமும் அந்த காவல் தெய்வம் ஒன்றும் ஐயா கொஞ்சம் ஆராய்ஞ்சு பார்க்கணுண்டா. அந்த கோட்டை மினிய ஆராய்ஞ்சு பார்க்கும்போது அந்த 12 மணி பூச நேரம் காவல தெய்வம் ஒன்றும் சுத்த தெய்வம் ஒன்றும் இந்த அடங்காத கருப்பதோர அந்த சுத்த பூசையில் அந்த 3 ராம மாய வரும். மொத்தம் 3 தெய்வம் காவல தெய்வம் ஒன்றும் அந்த 3 ராம மாய வரும். எம்பெருமா மாய வரும். ஒரு சுத்த பூசையும் காவல தெய்வம் அந்த 3 நிற்கிதப்பா. ஐயா ஒரு காவல் தெய்வம் கற்பனார் ஒன்று கற்பனை சாமி ஒன்று இருக்குது, சுத்த சாமி ஒன்று இருக்குது. ஒன்றுங்களோட வகையில் மொத்தம் 3 சாமி இருக்குதுய்யா. இன்னைக்கு நினச்சி வந்தது குடும்பத்துக்கும் கேட்டையா, சரியா தொழிலுக்கும் கொஞ்சம் கேட்டிருந்தேன், சரியா அதே மாதிரி வீட்டில் கொஞ்சம் முடக்கத்துக்கும் கேட்டு வந்தையா, கஷ்டத்துக்கும் கேட்க வந்தையா, சரியா மொத்தம் 3 நினச்சி வந்தேன். சரி எந்த ஒரு தொழிலும் உனக்கு நிரந்தர தொழில் இல்லைப்பா, சரியா அந்த மாதிரி ஒரு தொழில் கொஞ்சம் முடக்கத்தில் இருக்குது. அதே மாதிரி குடும்பத்துலேயும் ரொம்ப கஷ்டம், ரொம்ப முடக்கமாக இருக்குமோ வந்தையா. எனக்கு கொஞ்சம் சுத்தம் கொடு சாமி, என் தொழிலை நிரந்தரமாக போட்டு கொடுக்கணும். அதே மாதிரி என் குடும்ப கஷ்டத்தையும் கொஞ்சம் பாரத்தை குறைச்சி வைக்கணும்னு கேட்க வந்த பிள்ளையா. சரியா இந்த 2 வருஷமா கொஞ்சம் படாத பாடு பாடுறையா, சரியா அந்த கஷ்டம் பாரம் குறையணும், என் குடும்பம் விளக்க எரிஞ்சு நல்லபடியாக நானும் வாழணும்னு கேட்க வந்தேன். சரியா வாழ்க்கையை கொஞ்சம் நினச்சி வந்தேன். அந்த வாழ்க்கை நல்லபடியாக முடிச்சு கொடுத்து உன் குடும்பத்தை நல்லபடியாக வாழ வச்சு தரையா. என்னோட பணத்தை ஏமாத்தி தரமாட்டேன்னு சொல்லி சவால் விடுறா. மொத்தம் ஒரே ஒரு பொம்பளை ஒண்ணு, சரியா மெயினானது கொஞ்சம் இல்ல லஞ்சம் இல்ல அதிகமா வாங்கிருச்சியா. கணக்கு இல்லாம கொடுத்துட்ட, இன்னைக்கு நிம்மதியான வாழ்க்கை இல்லாம நீ தடுமாறி போயிட்டயா. சரி அந்த நம்பி ஏமாந்துட்ட, இன்னைக்கு ஏமாந்தது திரும்பணும், குடும்பத்திலையும் விளக்க எரியணும். 3 நினைச்சு வந்திருக்கிற, நான் வாங்கி கொடுத்துட்டா எனக்கு ஒரு காவலை கொடுத்துறியா. கண்டிப்பாயா. சரியா அவ்வளவும் சொல்லட்டிருச்சு நம்ப வச்சு. கண்டிப்பாயா. சரியா அது உன் கைக்கு ஒப்படைச்சு தந்துட்டா போதுமா. போதையா எந்திரி. அது மட்டும் இல்லாம என்னோட தெய்வத்தை என்னமோ பண்ணிடுச்சு. அதுதான் காவல் தெய்வம், அந்த பொம்பளை தான் மெயினா பண்ணி வச்சிருக்குது. என்னமோ கட்டுப்படுத்தி என்னை வராம வாக்குல நிக்காம என்ன